மக்கள் நம்மளும் டிவியில் அடிக்கடி ஒரு காமெடி பார்த்துருப்போம். டே அவன் உங்கள்கிட்ட மாட்டலா, நீங்கள் தான்டா அவங்ககிட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அர்த்தம் என்னடான்னா, அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க கரெக்டாக வசமாக மாட்டினா வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக என்னன்னா, அவனை பற்றி தெரியாமல் பிடிச்சி வச்சுட்டு அவங்ககிட்ட இவங்க தான் வசமாக மாட்டினாங்க, அந்தளவுக்கு அவன் கெப்பாசிட்டி உள்ள ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் காமெடி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்வதி மாற்றிருக்காங்க. பார்வதி கியூசி என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நம்ம தான் கியூசி, நம்ம சொல்கிறது தான் எல்லாம், இதுமாரி வரலாம் வச்சு ரிஜெக்ட் பண்ணி நல்லா வச்சு செஞ்சோன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. பட் கண்டஸ்டன் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, கியூசி வசம் பையில் மாட்டினாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ண ஒன்றுக்கு நம்ம வச்சு திருப்பி செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நேற்றுலேருந்து போட்டு பார்வதியை கூடன்னு குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ மாட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சபரிகிட்ட தான் பார்வதி மாட்டிருக்கிறாங்க. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணுறது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பாட்டில் நொடுங்கி இருக்குது, உடஞ்சிருக்கு, அதாக இருக்குது, இதாக இருக்குது, ஸ்க்ராட்ச் ஆகுன்னு சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கேட்டால் கியூசின்றாங்க. சபரி என்ன பிடிச்சாருன்னா, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி தூக்கி டொப்புன்னு போடுவீங்க, அதில் பாட்டில் ஒடுங்கும், ஸ்க்ராட்ச் ஆகும், அதெல்லாம் ரீசைல் பண்ணி கொண்டு வந்தால் மறுபடியும் அதே நீங்கள் கியூசி வந்து ரிஜெக்ட் பண்ணுவீங்களா, இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சி நல்லா வசமாக மாட்டிக்கிட்டே மேடான்னு சொல்லிட்டு பார்வதியும் முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்க்குறாங்க. சார் இவங்க என்ன சார் கியூசியே குறை சொல்கிறாங்கன்றாங்க, சார் எங்கள் கண் படம் ஏதாவது குறை இருந்துச்சு, ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு நாங்கள் ரிஜெக்ட் பண்ண தான் செய்வோன்றாங்க. பட் சபரி ஒத்துக்கவே மாட்டார். நீங்கள் தூக்கி போட்டு உடைப்பீங்க, அதெல்லாம் பில் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா அவங்க கிராக்கு உடஞ்சுன்னு சொல்லுவீங்களா, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, என்னோட பாட்டில் கிராக்கு கிடையவே கிடையாது, உடங்கள் கிடைக்கவே கிடையாது, நீங்கள் போட்டு தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறது நியாயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. இதனால பார்வை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான வாரம். இதை தெரிஞ்சுக்கிட்டு வாயை துறக்காம தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காம மற்றவங்க வச்சு செய்கிறேன் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாங்க அமைதியாக இருந்தாங்கன்னா தப்பி பிழைக்கலாம். ஏன்னா இந்த வாரம் அவங்க எதில் போய் தொட்டாலும் பிரச்சனை தான் முடியுது, அவங்களுக்கே அதை ரிவீட்டாக தான் போய் முடியுது. ஸோ இதை அவங்க பிடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா இங்கே சபரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பண்ணுறதான் தப்பு, நீங்கள் போட்டு உடச்சிட்டு நாங்கள் வந்து எங்களை பொறுத்தோன்னே நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வாக் அவுட் பண்ணுற மாதிரி தான். நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் மேட்ஸும் கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இவர் பண்ணுற பிரச்சனைக்கு நியாயமான கரெக்டு தான். ஏன்னா அங்கே தூக்கி போட்டு உடச்சாங்கன்னா அது அவங்க ஃபால்ட்டு பண்ணிட்டு மறுபடியும் அதை கொண்டு ஃபீல் பண்ணுற இவங்க மேலே சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நல்லா இருக்கு. பாட்டில் கிராக் இருந்தா நீங்க எடுத்துருங்க.